கிளம்பணும்னு நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? இத்தனை நாள் நீ எங்க வீட்ல இருந்ததே எங்க அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிறோம். நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அந்த அளவோட நாங்க திருப்தி பட்டுக்கிறோம். என்ன லலிதா நீ இப்படி பேசுற? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போறாளா, இல்ல நிரந்தரமா நம்மளை விட்டு பிரிய போறாளா? ஏதோ ஒரு தெய்வ காரியத்துக்காக கிளம்பி போறா. அதை முடிச்சிட்டு திரும்பி வந்துருவா இல்லையா மல்லி? நீயே இப்படி வருத்தத்தோட அனுப்புனா எப்படி லலிதா? இவ போறதுக்கு தான் நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டோம் இல்லங்க. எந்த ஊருக்கு போக போறா, என்ன பண்ண போறா, இவ இப்படி போகணும்னு சொன்னது யாரு? இந்த எந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே. அதையெல்லாம் நான் சொல்லக்கூடாதுமா. சொன்னா நீங்க இங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. என்ன பாக்குறதுக்காக வந்துருவீங்க. அங்க எந்த நிலைமையில இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்ப நான் இங்க இல்லங்கிற குறை மட்டும்தான் இருக்கும். அங்கே என்னோட நிலைமை பார்த்து நீங்க வேதனைப்பட்டீங்கன்னா அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் இப்ப போறது தெய்வ காரியத்துக்காக. அந்த மகமாகி என் கூடையே இருந்து என்னை பாதுகாப்பா. நீங்க யாரும் பயப்படாம இருங்க. சரிம்மா, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே நீ முடிவு பண்ணிட்ட. பரவாயில்ல. ஆனா கூட வித்யாசங்கரனையாவது கூட்டிட்டு போகலாம்ல. வயசு பொண்ணு தனியா போறது ஆபத்து இல்லையாமா? நீ 1000 சொன்னாலும் நீ கிளம்பி போனது எங்க நினைப்பெல்லாம் ஓ மேலதான் இருக்கும். இல்ல பாட்டி, நான் தனியா போகல. என் பாதுகாப்புக்காக தான் என் கூட வரான்ல. அப்படியா? யாரு உன் கூட பாதுகாப்புக்கு வர்றாங்க? பங்காரி தான். உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? அந்த பைத்தியக்காரனை கூட கூட்டிட்டு போனா உன் கதி அவ்வளவுதான். அவனை பாத்துக்கிறதுக்கே இன்னொரு ஆள் வேணும். குருட செவடனை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும் உன் கதை. அம்மா, அவனை கூட்டிட்டு போகணும்னு ஏற்கனவே அவன் முடிவு பண்ணிட்டா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? மல்லி சொன்ன மாதிரி இவளை பார்த்துக்க அந்த மகமாயி இருக்கா. பங்காரி இல்லைனாலும் அந்த அம்மன் இவளை காப்பாத்துவா. அவ்வளவு சுலபமா சொல்லி முடிக்கிற விஷயம் கிடையாதுடா இது. ஆண்டவன் இருக்கான்னு கையெடுத்து கும்பிடுறது வேற. ஆனா யதார்த்தத்துல நம்மள நாம தான் பாத்துக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ கூட அவனை அனுப்புறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு இன்னொரு தடவை யோசனை பண்ணு சேகரா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ
ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.